என்ன பேரு? ராகுல். ராகுல் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ராகுல் எனக்கு ஹெல்ப் பண்ண போறார். பார்க்கலாமா? யார் பேசுறது? -5 இப்போ இன்னும் மைனஸ் ஆகுனா அவங்க ஜெயிச்சுருவாங்க. ஈக்குவலா இருக்கு, ஜெயிச்சுருவாங்க. பார்த்துக்கோ. அவ்வளவுதான். என் கையில இல்லை. தம்பி, உன் கையில 2 பேப்பர் தருவேன். இப்ப இருந்து நான் என்னெல்லாம் பண்றோம் அதெல்லாம் நீ பண்ணணும். பண்ணுவீங்களா? இது பேப்பர் எடுத்து வந்துடுறேன். தம்பி, அன்னை கையில எத்தனை பேப்பர் இருக்கு மட்டும்? 1 எழுத காமிச்சிடும். 1 2 3 4. ஒரே மாதிரி தான், வித்தியாசம் இருக்கா? இதுல 2 பேப்பரை தம்பி கொடுக்குவாரு. கொடுத்துடலாமா தம்பி உனக்கு? எத்தனை பேப்பர் உங்ககிட்ட இருக்கு? எத்தனை பேர் இருக்கு? இதை வித்தியாசம் இருக்கா? இல்ல. சரி, ஓகே. தம்பிக்கு 2 பேப்பர் கொடுக்குறேன், எனக்கு 2 பேப்பர் இருக்கு. சரியா தம்பி? இப்ப இருந்து மியூசிக் போட ஆரம்பிச்சதுல இருந்து நான் எவ்வளவு செய்யணும் அப்படியே செய்யணும். நான் பாட்டு பாட்டா, நான் டான்ஸ் ஆடா, நான் குதிச்சேனா, நான் ஊட்டு அழுதேனா, சரியா? பாத்துலாமா? ராகுல் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ரெடியா ராகுல்? கரெக்டா செய்வானா? தம்பி எந்த ஏரியாமா? அவதாரப்பட்டி ஏரி. சரி, ஓகே. அவதாரப்பட்டில இருந்து தம்பி வந்துருக்கலாம்ல. ரெடியா தம்பி? போடலாமே? போடுங்க. அவன் சொல்றது கரெக்டா? ஆமா. என்ன ஆமா? எதுக்கு ஆமா இருக்கீங்க? நான் சொல்லணும். மறந்து போச்சு. சரி, ஓகே. இந்த தமிழ் தப்பா இல்லையா? 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 நிஜமா? அப்ப யாருக்கு தப்பு? ஏன் தப்புனா இது பண்ணதுக்கு? சரி, கவனிங்க. என் கையில எத்தனை பேப்பர் இருந்துச்சு? என் கையில எத்தனை இருந்துச்சு? தம்பி கையில மொத்தம் எத்தனை கலரு? 2 கலரு. சரி, இந்த பேப்பர் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சா? கிழிஞ்சு இருந்துச்சா? ஏதாவது வேஸ்டா இருந்துச்சா? கசங்கி இருந்துச்சா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. கொடுத்தனா கேட்டது இருந்துச்சா? இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த பேப்பரை வச்சு என்னெல்லாம் பண்ணிருக்கலாம்? டிராயிங் பண்ணிருக்கலாம். சூப்பர். ராக்கெட் பண்ணிருக்காங்க. பூ செஞ்சிருக்காங்க. டெக்கரேஷன் செஞ்சு வச்சிருக்கலாம். செஞ்சிருக்கலாமா? இது எதுவுமே பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் கீழே உட்கார பூசி எல்லாம் தொடச்சுட்டா உட்கார யூஸ் பண்ணிருக்கலாம். யூஸ் பண்ணிருக்கலாமா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? என்னைய பார்த்து தம்பி என்ன பண்ணா பாரு, நல்லா கவனி தம்பி கழிச்சு. இதே போலதான் நாமளும் இந்த தம்பி யாரை ஃபாலோ பண்ணாரு?
இதே நாம் இதே போல இந்த பேப்பர் முழுமையானது போல நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய சூப்பரான ஒரு லைஃப் யார் கொடுத்தா? ஜீசஸ் கொடுத்திருக்காரா? ஆனா இந்த அழகான வாழ்க்கையில நிறைய சினிமா நடிகைகளை பார்த்து தேவையில்லாத நபர்களை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி வாழ்க்கை இப்ப இதுமே உங்க கையில கூட என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு போயிருவீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? விரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஐயோ குப்பை மத்த மாதிரி போடலாம். கவி நல்ல கவனி. சினிமால அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டா நானும் கிழிச்சு போடுவேன். அவன் அப்பாவை மதிக்க மாட்டான், நானும் மதிக்க மாட்டேன். அவன் ஸ்கூல்ல பிட்டடிச்சு பாஸ் ஆகிற மாதிரி காமிப்பா, நானும் இங்க பிட்டடிப்பேன். கடைசியில மாட்டிட்டு வீட்டுக்கு தான் வரணும். இப்படி நிறைய கெட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் சினிமாக்காரனை ஃபாலோ பண்ணி இப்படித்தான் வாழ்க்கையை கெடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்படி குப்பையா மாத்தக்கூடாதா? தவறான அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா? என் வாழ்க்கையை கூட இப்படித்தான் குப்பையா இருக்கேன் ஒரு காலத்துல. ஆனா எனக்கு ஒரு அண்ணே சொன்னாங்க, தம்பி நீ இப்படியே இருந்தேன்னா உன் வாழ்க்கை கடைசியில ஒண்ணும் இல்லாம குட்டிச்சோரா போயிடும். என்ன பண்றதுன்னு கேட்டேன். நான் ரொம்ப மோசமா இருக்கேன், இனிமே நான் நல்ல போய் நான் வாழ முடியாதுல. அப்ப சொன்னாரு, தம்பி உன்னால முடியாம இருக்கலாம், ஆனா உனக்கு யார் இருக்கா? உன் வாழ்க்கையை ஒன்னால மாற்ற முடியாது, யாரால மாற்ற முடியும்? மாத்தலாமா? இப்போ நான் குப்பையா மாத்துற வாழ்க்கைய ஜோபட ஏசப்பா, என் குப்பையான வாழ்க்கைய நான் வேஸ்ட் பண்ணத வாழ்க்கைய எனக்கு பிரயோஜனமா மாத்திட்டாங்க ஏசப்பா. இனிமே நான் எந்த தப்போ எந்த பாவமும் செய்ய மாட்டேன். ஆமே அப்படின்னு நான் ஜோப் பண்ணேன். பண்ணியா பண்ணியா என்ன பண்ண பேர் பண்ணா அது அப்படியே கடவுள் அப்படியே இருந்தாங்களா? சரி கவனிங்க, நான் ஏசப்பாட்ட கேட்டதுனால எனக்குள்ள இருக்கிற குப்பைய தேவையில்லாத என் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம கேள்விச்சோம், எடுத்து தூக்கி போட்டுட்டு இது பிரயோஜனமே நம்ம குப்பையோட வாழ்க்கையை கூட கீழே உங்களை கூட என்ன பண்ணுவீங்க? கீழே போடுங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கீழே போட்டு பிரிக்கப்பட வேண்டிய நிலைமையில இருக்கிற நம்ம வாழ்க்கையை கூட அந்த தலைகீழா மாத்தி ஏசப்பா எப்படி மாத்துவாங்க? தலைகீழ மாத்தி அந்த தலைமையில வச்சு அழகு பார்க்கறது தான் ஜீசஸ். பாத்தீங்களா? நான் எப்படி இருந்துச்சு? என் கையில எப்படி இருந்துச்சு? யார்கிட்ட கொடுத்தேன்? கொடுத்த என்ன ஆச்சு? கீழே போட்டு பிரிக்கிற மண்ணில் கிடக்கிறத தலை மேல வச்ச தலைகீழ மாத்தி தலைமையில வச்சு அழகு பார்க்கறவங்க ஏசப்பா. எத்தனை பேர் நீங்க வாழ்க்கை ஏசப்பா கொடுக்க போறேன்? கையில் இல்லாமா இதை அப்பப்ப டஸ்ட்பின்ல போட்டுக்கணும், இதை நம்ம வச்சுக்கணும், பாக்கெட்ல வச்சுக்கணும். யார் கேட்டாலும் கொடுக்க கூடாது. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பார்த்து கொடுக்கலாம். பாக்கெட் கொடுத்தா கிழிச்சு போட்டுவாங்க. சரி ஓகேவா? இந்த பத்திரமா பாக்கெட்ல வச்சு அப்படியே உட்காந்து போவாங்க. போய் உட்காந்து போங்க. தம்பிக்கு சரி